ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர்வேலன் சமையல். இன்றைக்கி நாம் இரும்பு சத்து நிறைந்த கருவேப்பிலை வைத்து கருவேப்பிலை துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இந்த துவையல் ரொம்ப உடம்புக்கு நல்லது, இரும்பு சத்து அதிகமாக நிறைந்தது, முடி கருகருன்னு வளர்கிறதுக்கும் ரொம்ப உதவி செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கருவேப்பிலை நம்ம நிறைய எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய், இஞ்சி, பூண்டு. இப்போது எல்லா இலைகளையுமே நல்லா இது போல் ஆஞ்சி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் காஞ்ச மிளகாய், நாம் சுத்தம் செய்து வச்ச பூண்டு, இஞ்சி அதெல்லாம் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கந்தும் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை இலைகளை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது சுவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்ல. தண்ணி சேர்க்காமலே நாம் இப்படி வதக்கி விட்டால் போதும். ஒரு பாதி அளவுக்கு நமக்கு கீரை வதங்கினா போதும். கருவேப்பிலை 50% வதங்கினாலே நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப வதக்குனிங்கன்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷனாக போயிடும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பதத்துக்கு அரைச்ச பிறகு நாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு சின்ன குழி கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா புரிஞ்சதும் நாம் அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். இப்போது நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து கொஞ்சமாக உப்பு வேணும்னாலும் அது கூட சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த துவையல் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இதை நாம் 1 வாரத்துக்கு வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க. நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கும் இந்த துவையலை போட்டு நல்லா வெரைட்டி ரைஸ் கிண்டி சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை இந்த துவையலை செஞ்சு குழந்தைங்களுக்கு தாராளமாக தரலாம். தேவையான அயன் சத்து கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் வதக்கக்கூடாது. ரொம்ப கட்டிப்பதமாயிடும். அப்போ தான் சாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவேப்பிலை துவையல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.